இளையதோடு நடிச்சிருக்கீங்க. அந்த படம் எப்படி போயிட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருக்கு? புரியல. இளையதோடு நடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருக்கு? விஜய் சார் நடிக்கிற அனுபவங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மிகப்பெரிய ஹீரோ இருந்தீங்க. இப்ப இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய 2 லெஜண்ட் சேர்ந்து நடிக்கும் போது ஒரு மக்களும் நிறைய எதிர்பார்க்கறாங்கல்ல. நிச்சயமா அதுக்காக நடிக்கிறோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து நடிக்கும் போது சொன்னீங்க பார்த்தீங்களா, எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணுறதுக்கு தான் ஒரு படத்தை ஒரு ரேஞ்ச் இருக்குது. அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது அந்த படத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்டேருந்து. அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை மகிழ வைக்கணும், அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும், தியேட்டருக்கு போகும்போது சூப்பர் டான்னு சொல்ல வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பிரம்மாண்டங்களும் படம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மொழிகளில் தெலுங்கு, ஹிந்தி நிறைய பிரிவுகள் இணைந்து நடிச்சிருக்காங்க. தமிழ் இப்போ புள்ளி ஆரம்பிச்சு இல்லை, எப்போ ஆரம்பிச்சாச்சு. நான் கல்லூரி வாசலில் நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று பண்ணல. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நானும் என்னோட சகோதரர் திரு விஜய் அவர்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பிரபுதேவ் சார் இருக்காரு, நிறைய பேர் இதை சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக படம் அமைஞ்சிருக்கு. அது இயக்குனர் வெங்கட் பிரபு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஏஜிஎஸ் கம்பெனி இவ்வளோ பெரிய பொருட்சில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே ஒரே ஒரு மனசில் ஒரே ஒரு இதுதான், மக்களுக்கு ஒரு சூப்பர் படம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் அமைஞ்சிட்டு இருக்கு. டெய்லி ஒரு பேப்பர் திறக்கும் போதோ இல்லை டிவி சேனலில் பார்க்கும்போது நிறைய இந்த விபத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு நானும் ரசிகர்களை சேர்ந்து என்னோட சகோதரர் சேர்ந்து, அப்புறம் லோக்கலில் இருக்கிற ஆர்டிஓ சைட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சி ஒரு நல்ல கேம்பெயினாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, எஸ்பெஷலி கோயில்பட்டி டீமில் இருக்கிற ஆர்டிஓ சாருக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாருமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அதாவது நான் பண்ணுற பணிகள் நான் யூனிக் இல்லை, காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் அது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னா இப்போ நம்ம பப்ளிக் ரீச் பண்ணணும். அதான் இப்போ இந்த இடத்துல உட்காந்து இப்போ கவர்மெண்ட்டோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து நான் இந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப பிஸியான கதாநாயகன் இன்னைக்கு